இந்த நைட்டு ஈரானில் நடந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் ஈரானோட சுப்ரீம் லீடர் கமேனிங்கிற ஒரு நைட்டோட நைட்டாக சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு. உங்களில் பலருக்கு ஈரானில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். 1979 ஈரான் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் உண்டாகுது. அப்படி இஸ்லாமிக் ரெவல்யூஷன் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஈரான் வெஸ்டர்னைஸ்டாக இருந்துச்சு. யூஎஸோட இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. 79க்கு அப்புறம் ஈரான் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஆனதுக்கப்புறம் ஈரான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகுது. அதாவது ஃபுல்லாக பப்ளிக் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகுது. இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஃபுல் மிடில் ஈஸ்ட்டில் இருந்தது. சுற்றி இருக்க எல்லா நாடுமே ஈரானுக்கு கீழே வந்துச்சு. ஈரான் ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஈரானுக்கு. இது இஸ்ரேலுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு பயங்கர த்ரெட்டாக இருந்துச்சு. இதுவோட மட்டும் இல்லாமல் ஈரான் நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. இது இஸ்ரேலுக்கு ஒரு பயங்கர த்ரெட்டாக இருந்துச்சு. யூஎஸும் இதை ஸ்டாப் பண்ண பார்த்துச்சு. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காத ஈரான் எப்பயும் போல் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் அப்போ இருக்க யூஎஸ் அவங்க மேலே டேரிஃப் போட்டாங்க. டேரிஃப் போட்டதுனால அப்போ இருக்க ஈரான் அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கழித்து இப்போ ரொம்ப நாளுக்கு முன்னாடி நீங்களே எல்லோரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஈரான் மறுபடியும் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு. அதுக்கப்புறம் இப்போ இருக்க யூஎஸ் பிரசிடெண்ட் ட்ரம்ப் என்ன பண்ணார்னா பாம்பிங் பண்ணார். ஸ்டெல்த் பாமர் B-2 பாமர் வச்சு ஈரான் மேலே பாம்பிங் பண்ணி அந்த இடத்தையே டெஸ்ட்ராய் பண்ணார். எல்லோரும் நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னென்னா நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்கிறதுனால தான் பாம்பிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்போது இதை தொடர்ந்து ஒரு வாரமாக போர் பதற்றமாகவே இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரியாமல் நைட்டோட நைட்டாக திடீர்னு ஈரானோட சுப்ரீம் லீடரை நைட்டோட நைட்டாக அசாசினேட் பண்ணியிருக்காங்க ஏர் ஸ்ட்ரைக் மூலிமா. அவர் மட்டும் இறக்காமல் அவரோட கிராண்ட்சன், அவரோட டாட்டர் இன்லா எல்லாருமே இறந்துருக்காங்க அந்த ஸ்ட்ரைக்கில். இதோட அஃபெக்ட் பொதுமக்களை தான் பாதிக்கும்னு நினைக்கிறேன். அதிக பேர் இதோட உயிரிழந்திருக்காங்க. மேலும் எண்ணிக்கை அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இது எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுன்னா ஆயிலோட ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுனால சப்ளை டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதில் மேஜர் கண்ட்ரிஸ், பெரிய பெரிய கண்ட்ரிஸ்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சுன்னா இது தேர்ட் வேர்ல்டு வாராக கூட மாற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு இதில் பங்கு இருக்கா இல்லையா?